காந்தியை வியந்து பாராட்டிய வீர பெண்மணி தில்லையடி வள்ளியம்மையின் நினைவு மண்டபம் இன்று புறக்கணிக்கப்பட்ட நிலையில் உள்ளது. மத்திய மாநில அரசுகள் வள்ளியம்மையின் நினைவு நாளை தேசிய அளவில் கொண்டாட வேண்டும் என்கின்றனர் கிராம மக்கள். இதுகுறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நாகை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா தில்லையாடியை சேர்ந்த முனுசாமி மங்களத்தம்மாள் தம்பதியின் மகள் வள்ளியம்மை. 1913ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான நிறவெறி எதிர்ப்பு போராட்டத்தில் அதிக அளவில் தமிழர்கள் பங்கேற்று சிறை சென்றனர். அவர்களில் வள்ளியம்மையும் ஒருவர். அவருக்கு அப்போது வயது 16. சிறையிலிருந்து வெளியே வந்த பின் நோய்வாய்ப்பட்டு 1914ஆம் ஆண்டு பிப்ரவரி 22ஆம் தேதி உயிரிழந்தார். வள்ளியம்மையின் போராட்ட குணத்தை கண்டு வியந்த காந்தி தனது சுயசரிதையிலும் குறிப்பிட்டுள்ளார். 1915ஆம் ஆண்டு தில்லையாடிக்கு காந்தி வந்தார். அவர் அமர்ந்து மக்களுடன் பேசிய இடத்தில் நினைவு தூண் எழுப்பப்பட்டுள்ளது. அதற்கு எதிரில் 1971ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் வள்ளியம்மைக்கு நினைவு மண்டபம் கட்டப்பட்டது. மண்டபத்தின் முகப்பில் வள்ளியம்மையின் சிறிய சிலையும் மண்டபத்தின் உள்ளே வள்ளியம்மை வாழ்க்கை வரலாற்றோடு தொடர்புடைய புகைப்படங்கள் வைக்கப்பட்டுள்ளன. நினைவு மண்டபத்தில் உள்ள புகைப்படங்கள் பழுதடைந்து காணப்படுகின்றன. காந்தி சிலை உடைந்துள்ளது. ஆண்டுதோறும் பிப்ரவரி 22ஆம் தேதி வள்ளியம்மையின் நினைவு நாளை கிராம மக்கள் சிறிய அளவில் கொண்டாடுகின்றனர். மத்திய மாநில அரசுகள் வள்ளியம்மையின் நினைவு நாளை தேசிய அளவில் கொண்டாட வேண்டும், நினைவு மண்டபம் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்று கிராம மக்கள் எதிர்பார்க்கின்றனர். சரியான முறையில் அரசாங்க விழா நடத்தவிடவில்லை. நாங்களே ஊரில் ஏதோ பிறந்த நாளப்போ ஒரு சின்ன சிம்பிள் அளவில் ஒரு விழா நடத்துவோம். ஆனால் எங்களுக்கு 2 அரசாங்கமும் பெரிய அளவில் விழா நடத்தணும். தியாகி வள்ளியம்மையினுடைய நினைவு நாளை போற்றும் வகையில் பெரிய அளவில் தமிழக அரசு விழா எடுக்க வேண்டும் என்பது இந்த பகுதியினுடைய மக்களுடைய நீண்டகால கோரிக்கை. காந்தியின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியவர்களுள் வள்ளியம்மைக்கு தனி இடம் உண்டு. அவரது நினைவு மண்டபத்தை கூட கண்டு கொள்ளாத அவலம் வேதனைக்குரியது. தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். தியாகி தில்லையாடி வள்ளியம்மையின் நினைவு நாளை மத்திய மாநில அரசுகள் கொண்டாட வேண்டும் என்பது இவ்வூர் மக்களின் நீண்ட நாள் விருப்பமாக உள்ளது. இதனை அரசு நிறைவேற்றுமா? தரங்கம்பாடியில் இருந்து பாலமுருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.